வில்லங்கமான அந்த கேள்விய அனன்யா எதிர்நோக்கி காத்திருக்க, குணசேகரன், இங்க பாரு அனன்யா, அபிமன்யு குரூப்ஸ் நெக்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட. நீதான் சித்தார்த்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, சோ அவர்கிட்ட பேசி பார்ட்னர்ஷிப்பை எங்களுக்கு வாங்கி தரணும். நீ அதை மட்டும் பண்ணிட்டேன்னா நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட தர என்கிறார் குணசேகரன். அதற்கு அனன்யா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்களே நேரா போய் பேசி வாங்கிக்கோங்க, இப்படி சின்ன பையனை வச்சு மிரட்டாதீங்க என்கிறாள். நான் உன்கிட்ட ஒன்னும் ரெக்வஸ்ட் பண்ணல, இத பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற. முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிற என்று அங்கிருந்து நகர்ந்தார் குணசேகரன். அனன்யா அதிர்ச்சியில் உரைகிறாள். சித்தார்த்திடம் இதுதான் வேண்டுமென்று உரிமையாக கேட்டு பெற அவள் ஒன்றும் அவன் தாலி கட்டிய மனைவி அல்ல. இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் சண்டைதான் அதிகம் போட்டிருக்கிறார்கள். அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது என்றவாறு யோசித்து குழப்பத்தில் ஆழ்கிறாள் அனன்யா. தந்தையின் ஆசையை நிறைவேற்றினால்தான் மகன் தனக்கு கிடைப்பான் என்பது மட்டும்தான் அவளுக்கு திண்ணமாக தெரிந்தது. எனவே சித்தார்த்தை பற்றி கூகுள் செய்து பார்க்க அவன் திறமைசாலி, பணக்காரன் என்று ஏகபோகமாக பாராட்டப்பட்டு இருந்தது. உடனே அந்த கம்பெனியின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் மருத்துவமனையில் டிசார்ஜ் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வேகமாக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அபிமன்யு குரூப்பிற்கு சென்றாள். வேகமாக லாபிக்கு சென்ற அனன்யா, நான் மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யுவை பார்க்கணும் என்று தயங்கி நின்ற அவளிடம் ரிசப்ஷனிஸ்ட் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமான குரலில், அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது என்கிறாள். எப்படி இருந்தாலும் உள்ளே விடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அனன்யா வெளியே சென்று அவனுக்காக காத்திருந்தாள். உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே அவள் வீக்காக இருந்ததால் அவளுக்கு தலைவலியும் வந்தது. ஆனால் மித்ரனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். 3 மணி நேரம் கழித்து சித்தார்த் வருவது தூரத்தில் கொஞ்சம் மங்களாகவே அவளுக்கு தெரிந்தது. ஒரு முறை கண்ணை கசக்கி வருவது அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் வேக வேகமாக அவனை நோக்கிச் சென்றாள். ஆனால் சித்தார்த் பிஸியாக போன் பேசிக் கொண்டிருந்ததால் இவளை கவனிக்கவே இல்லை. போனில் பேசியபடியே சித்தார்த் காரில் ஏற அவன் சென்று விட்டால் எல்லாம் பாழாகிவிடும் என்று புரிந்த அனன்யா அவன் வண்டி வரும் பாதையில் வழிமறித்து நின்றாள். அவளை பின் சீட்டில் இருந்தே கவனித்த சித்தார்த்தின் முகம் மாறியது. நல்ல வேளையாக கார் இடிப்பதற்கு முன் நின்றது. அவள் செய்கையில் கடுப்பான டிரைவர், ஏமா, உனக்கு சாக வேற வண்டி கிடைக்கலையா என்று கேட்டபடி அவள் முன் வந்து நிற்க, அனன்யா, சாரி சார், நான் வேணும்னே பண்ணல என்று சொன்னபடியே சித்தார்த் தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை. சாரி சார், நான் வேணும்னே பண்ணல, எனக்கு ஒரு ஹெல்ப், நான் உங்க பாஸ் கிட்ட பேசியே ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா பிளீஸ் என்று கேட்க அது டிரைவர் மனதை இலக வைத்தது. டிரைவருக்கு சித்தார்த்தின் கோபம் பற்றி தெரியும். ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சித்தார்த்திடம் போய், சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல சித்தார்த் ஒரு நொடி யோசித்து பின் தன் வாட்சை பார்த்துவிட்டு, நான் இப்போ ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிடுங்க என்கிறான். தலை குனிந்து திரும்பி வந்த டிரைவர், சாரிமா, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி செல்ல திரும்பவும் கார் ஸ்டார்ட் ஆனது. அனன்யா மீண்டும் வழிமறித்து நிற்க சித்தார்த்துக்கு கோபம் அதிகமானது. மிஸ்டர் சித்தார்த், நான் பண்றது உங்களை கோபப்படுத்தும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இது முக்கியமான விஷயம், உங்ககிட்ட பேசியே ஆகணும். பிளீஸ் ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க பிளீஸ் என்று கத்தி சொல்ல டிரைவர் சித்தார்த்திடம், சார், நான் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட பேசி அனுப்பி வைக்கவா என கேட்க சிறிது அமைதியாக இருந்த சித்தார்த், அந்த பொண்ணை காருக்குள்ள வர சொல்லுங்க. ஏனென்றால் அனன்யாவிற்கு என்ன உதவி தேவை என்பதை அறிய அவன் மனம் ஆவலாக இருந்தது. காருக்குள் வந்து அமர்ந்த அனன்யா, மிஸ்டர் சித்தார்த், என் பையனை எங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பா என்கிறாள். சித்தார்த், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அதுவும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க வேறு வழி இல்லாத அனன்யா, நீங்க கேக்குறது சரிதான் சார், ஆனா நான் சும்மா டைம் பாஸுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல, உண்மையா வந்திருக்க. பிளீஸ் சார், உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் என்று கெஞ்சினாள் அனன்யா. சீரியஸான சித்தார்த், ஆமா, எனக்கு தேவையானது அப்படி உன்கிட்ட என்ன இருக்கு? நான் கேட்கவா இல்ல நீயா சொல்றியா என்கிறான். பதட்டமானாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் சற்றே நிதானித்த அனன்யாவின் அருகில் நெருங்கிச் சென்று சித்தார்த், யூ வாண்ட் டு ஸ்லீப் வித் மீ என்று கேட்க அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் அவள் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தாள். அதை புரிந்து கொண்ட சித்தார்த், ஹே, உன் கூட அப்படி தப்பா இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காத. என் கூட வர ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதையும் மீறி நீ அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்க மித்ரனுக்காக அனன்யா அமைதியாகவே இருந்தாள். அதன்பின், சாரி சார், இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி காரை விட்டு இறங்க
சித்தார்த்தும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணத்துடன் காரில் கிளம்பினான். அனன்யாவிற்கு அழுகையாக வந்தது. பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவிடம்தான் உதவி கேட்பார்கள். ஆனால் இவளுக்கு பிரச்சனையே அப்பாதான். மேலும் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் நின்றாள். பின் அவளே அப்பாவின் வில்லாவிற்கு செல்ல முடிவெடுத்தாள். முன்கேட் வழியாக செல்லாமல் பின்கேட் வழியாக கேமராவின் கண்ணில் படாமல் சென்றவளுக்கு மித்ரன் அங்கே இருப்பதற்கான தடயம் எதுவுமே தெரியவில்லை. சோர்ந்து போனாள் அனன்யா. அப்போது, பிரகாஷ், நான் டயர்டா இருக்கேன் என்று அஞ்சலி சொல்லும் குரல் கேட்டது. உடனே அனன்யா கார்டன் பின்னால் போய் மறைந்து கொள்ள அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் பக்கம்தான் வந்தார்கள். அவர்கள் காதலுடன் ரொமான்ஸ் செய்வதைக் கண்டு அனன்யா கடுப்பானாள். நானே குழந்தைய காணும்னு கடுப்புல இருக்க, இதுல இதுக வேற என்று எண்ணியவள் தானும் இப்படிதான் முட்டாளாக இருந்ததை நினைத்து கொண்டாள். அப்போது அஞ்சலி முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள, ஏன் அஞ்சலி, எதுக்காக சோகமா இருக்க என்று பிரகாஷ் கேட்க, நம்ம ஜாலியா ரொமான்ஸ் பண்ண வேண்டிய டைம்ல அந்த மித்ரனை வேற பாத்துக்கணும். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு கோவமா வருது. அவர் எதுக்கு அவனை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுக்கணும் என்று பேசிக்கொண்டே போக அவர்கள் பேசுவதை வைத்து மித்ரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் அனன்யா. நமக்கு மட்டும் ஏந்தா இப்படிலாம் நடக்குதோ என்று நினைத்தவள் எஸ்கேப் ஆகி போக நினைக்க அங்கே இருக்கும் இன்னொரு டீப்பாயில் எடுத்துக்கொண்டாள். வழி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழ, அதே நேரம் வெளியே சத்தம் கேட்பதை உணர்ந்த சித்தார்த் டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்து பார்க்க அவன் முன்னால் விழுந்து கிடந்தாள் அனன்யா. தன்னை தேடி தன் ரூமிற்கு அனன்யா வந்துவிட்டாள் என்பதை அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை. சித்தார்த், அப்போ ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டனா உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல, ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி என்ற அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் அனன்யா. சித்தார்த்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள், இப்பதான் நினைச்ச, அதுக்குள்ள இவர் வந்து நிக்கிறாரு. ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு செத்த என்று நினைத்தவள் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள். ஆனாலும், அனன்யா, இவருக்கு பயந்தேனா இன்னைக்கு உன்னை வெச்சு செஞ்சிருவாரு. அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அப்படியே கேஷுவலா பேசு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஹலோ சித்தார்த் சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நம்ம கோஇன்சிடென்ட்ஸா அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப புதுசா இருக்குல்ல என்க. ஆமாமா என்று முறைத்தான் சித்தார்த். அமைதியாக எழுந்து நின்ற அனன்யா, நீங்க என்ன பாக்குறத பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்க ரூமுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி எதுவும் உண்மை இல்ல, இது முழுக்க முழுக்க பக்கா ஆக்சிடென்ட் என்றாள். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரியா தெரியுது என்று சித்தார்த் கேட்க, அனன்யா, சித்தார்த் சார், நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க நான் சொல்றத நம்பலாம், நம்பாமலும் போலாம், அது உங்க இஷ்டம் என்றாள். உனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா என் ரூமுக்குள்ள மட்டும் வர தெரியுமா? இப்ப என்ன, நீ பெரிய தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டபடியே சித்தார்த் அவளை நெருங்கி வந்தான். எனவே அனன்யா பின்னால் நகர்ந்தபடி, சித்தார்த் சார், நான் உங்களை பார்க்க வரல, நான் உங்ககிட்ட மித்துவ கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டேன், நீங்க பண்ணல, அதான் நானே அவனை தேடி வந்த. பார்த்தா அவன் இங்க இல்ல, ஆனா நீங்க இருக்கீங்க. நான் சொல்றத நம்புங்க சார், பிளீஸ் என்று அப்பாவியாக சொல்ல அவளை பார்த்து கேலியாக சிரித்த சித்தார்த், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே இருக்க என்கிறான். ஆஹா, இவன் நம்ம மேல செம கடுப்புல இருக்கான் போலையே என்று நினைத்தவள் அவனை தாண்டி ஓட முயல, அதற்கு ஏமாறாத சித்தார்த் அவளை விடாமல் பிடித்து கொண்டான். மேலும் பதட்டமான அனன்யா வேகமாக அவனிடமிருந்து விடப்பட முயன்றாள். ஆனால் சித்தார்த் வலிமையாக இருந்ததால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் போராட முடியவில்லை. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன போக விட மாட்டீங்க என்க. ஏன் உனக்கு தெரியாதா, என் கூட ஒன்னா இருக்கதான ரூமுக்கு வந்த என்கிறான் சித்தார்த். அனன்யா, சார், நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என கூற அவள் சொல்வதையெல்லாம் சித்தார்த் கேட்பதாகவே இல்லை. சட்டென்று அவளை தூக்கி பெட்டில் கிடத்தினான். அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. அனன்யா அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவள் மேல் கிடந்தான் சித்தார்த். என்னதான் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஆணுடன் இருப்பது அவளுக்கு புதிய விஷயம்தான். அவளுக்கு பயமாக இருந்தது. இந்த நேரத்தில் சித்தார்த் அவள் கண்ணுக்கு ஒரு அரக்கன் போல் தெரிந்தான். இங்க பாருங்க சித்தார்த், என்ன போக விடுங்க, எனக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல என்று சொன்னவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவன், நானா உங்களை தேடி வரல மிஸ் அனன்யா, நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும். நான் பண்ண போற உதவிக்கு ஒரு விலையா இதை நீங்க தரலாம் என்று சொல்லி அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் சித்தார்த். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, பிளீஸ் பிளீஸ் என்ன விட்டுருங்க என்று சொன்னவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர அதை உணர்ந்ததும் எழுந்த சித்தார்த், மிஸ் அனன்யா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ இதெல்லாம் என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்.
என்கிறான். அதை கேட்டு கடுப்பான அனன்யா, நான் தான் சொல்றேன்ல உங்களை பார்க்க நான் இங்க வரலன்னு, இப்போ ஒழுங்கா என்ன போக விடுங்க, கோபப்படுத்தி வேற ஏதாவது பேச வச்சிடாதீங்க என்று அவள் சொல்வதை கேட்ட சித்தார்த் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் அவளை நெருங்க, மேலும் கடுப்பான அனன்யா அவனை எங்கே அடித்தால் விழுவானோ அங்கே அடித்தாள். அவன் வழியில் துடிக்க அந்த நொடியே அனன்யா அங்கிருந்து எஸ்கேப் ஆனவள் வேகமாக வேறு ரூம் நோக்கி சென்றாள். பின்புதான் அவனுக்கு அனன்யா வெயிட்டர்ஸ் உடை அணிந்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே வெளியே வந்தவன் பாடிகார்ட்ஸிடம், இந்த பக்கமா ஒரு பொண்ணு போனாலே, உடனே அந்த பொண்ணை பத்தி விசாரிங்க என்கிறான். அனன்யா இப்போது எங்கே இருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற உண்டு பண்ணிக்கிட்டனே என்று மனதிற்குள் புலம்பிய அனன்யா, இனிமே சித்தார்த்த சந்திக்கவே கூடாது என்று மட்டும் வேண்டிக் கொண்டு நடக்க எதிரே வந்த சுவாதி மீது மோதினாள். சமாளித்தவாறு, இந்த ஹோட்டல்ல எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்ததால கொஞ்சம் குழம்பிட்ட என்க சுவாதி, நல்ல வேலை மேல எங்கேயும் போகாம நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட வம்பு பண்ணா நம்ம நிலைமை அவ்வளவுதான் என்றாள். நடந்தது எல்லாம் நினைத்து கொண்டாலும் அவளின் எண்ணம் எல்லாம் மித்திரன் மேலேயேதான் இருந்தது. அதற்குள் இவளை பற்றிய விவரங்களை கண்டறிந்த பாடிகார்ட்ஸ், பாஸ் அந்த பொண்ணு இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா என்ன சொல்ல, அடடா நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்த பொழுது பக்கத்து ரூமில் இருந்து கேட்ட சத்தம் சித்தார்த்துக்கு எரிச்சலை கொடுத்தது. எப்போதும் அமைதியான சூழ்நிலையை விரும்பும் சித்தார்த் கோபமடைந்து, பக்கத்து ரூம்ல என்ன சத்தம் வருதுன்னு போய் பாருங்க என்று பாடிகார்ட்ஸிடம் சொல்ல, பாடிகார்ட்ஸ் சென்று விசாரிக்க, சாரி சார், எங்க ரூம்ல ஒரு சின்ன பையன் இருக்கான், ரொம்ப குறும்பு பண்றான், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்கிறான் பிரகாஷ். அதற்குள் மித்ரன், டே எருமைகளா விடுங்கடா, உங்களுக்கு என் அப்பா யாருன்னு தெரியாது, அவர் மட்டும் வந்தாருன்னா உங்களை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு, என்ன விடுங்க என்று கத்த, அந்நேரம் அங்கு வந்த சித்தார்த் அங்கு ரூமில் இருக்கும் நபரை பார்த்து, இங்க என்ன நடக்குது, நீங்களா யாரு என்று கேட்க அவன் குரலே பயத்தை கொடுக்க போதுமானதாக இருந்தது. மித்ரன் இருந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து போனார்கள். அதே நேரம் வாசலில் நின்றிருந்தவனோ, இங்க பாருங்க சார், எங்க ரூம்ல நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றபடி கதவை மூட முயல, அதில் கடுப்பான சித்தார்த் கதவை ஓங்கி உதைக்க அது தானாக திறந்து கொண்டது. சித்தார்த் உள்ளே நுழைய அந்த இடத்தில் சூழ்நிலை மெல்ல மாறத் தொடங்கியது. எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் சிறுவனை தேட அங்கே மித்ரன் இருந்தான். அவனை பார்த்து அதிர்ந்தவன் அப்படியே திரும்பி சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஏனெனில் மித்ரனுக்கு தான் தான் அவன் அப்பா என்ற நம்பிக்கையை மீண்டும் கொடுக்க அவன் விரும்பவில்லை. அதற்குள் மித்ரன், அப்பா என்று சத்தமாக அழைக்க, இனிமே எஸ்கேப் ஆக முடியாது என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. மித்ரனுக்கோ அப்பா தன்னை காப்பாற்ற வந்து விட்டார் என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள என்ன செய்வதென்று புரியாமல் சித்தார்த் அவன் தலையை கோதினான். அவனுக்கு இது எந்த விதமான கோஇன்சிடென்ட் என்பதே புரியவில்லை. அதே நேரம் அனன்யா சொன்ன விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது. அவள் சொன்னதை அப்போதே நம்பியிருக்கலாம் என்று தோன்றியது. அனன்யாவின் மீது கோபம் இருந்தாலும் மித்ரன் மீதெல்லாம் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. பின் அவனை பார்த்து, மித்ரா நீ எப்படி இங்க வந்த, இவங்களா யாரு என்றவாறே அங்கே இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தான் சித்தார்த். அதில் கொலை வெறி தெரிந்தது. மித்ரன் மட்டும் ஒரு வார்த்தை அவர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு இன்றுதான் இறுதி நாள். எனவே அனைவரும் மித்ரன் சொல்ல போவதை அறிய ஆர்வமாக இருந்தார்கள். கடத்தல்காரர்களிடமிருந்து மித்ரனை காப்பாற்றிய சித்தார்த் அவனிடம், சொல்லு மித்ரன், நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க, அதற்கு அவன், அந்த பேட் ஆண்டி தான் என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க, அப்புறம் அவங்க சொல்றத கேட்கலன்னா அடி விழுன்னு என்ன மிரட்டுறாங்கப்பா என்று அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. மேலும் அவன், நான் அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல, நான் நினைச்ச மாதிரியே நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கப்பா என்று கூறிக்கொண்டு அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். அங்கிருந்த பாடிகார்ட்ஸ், தன்னிடம் யாரையும் நெருங்க விடாத சித்தார்த் சாரா இது என்று ஆச்சரியமடைந்தனர். மேலும் சித்தார்த் அவனிடம், எதுக்காக அந்த ஆன்டி உன்னை பூட்டி வச்சாங்க என்று கேட்க, அத பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா என்ன இப்படி அடைச்சு வச்சாதான் அம்மா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு தாத்தா யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க என்று தெளிவாக கூறினான். அப்போதுதான் அனன்யாவின் நிலை சித்தார்த்துக்கு புரிந்தது. அவள் பொய் சொல்லவில்லை. தன் மகனை தேடித்தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாள் என்றும் தான் நேற்று அவளிடம் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றும் அவனுக்கு தோன்றியது. இருந்தாலும் தான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். பின்னர் மித்ரனை அங்கிருந்து தூக்கிச் செல்ல அங்கு காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் சித்தார்த்தை அடிக்க வர அருகில் இருந்த அவனது பாடிகார்டுகள் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
சித்தார்த் மித்ரனை தூக்கி கொண்டு ரூமிற்கு வந்தவுடன் தன்னுடைய போனை அவனிடம் கொடுத்து, உன்னோட அம்மாக்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லு என்றான். அவனோ கால் செய்யாமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதற்கு அவன், மித்து என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க என்று கேட்க, அதற்கு அவன், அப்பா நானும் அம்மாவும் உங்க கூட தானே இருக்கணும், நீங்க ஏன் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறீங்க என்றான். நல்லா தெளிவாதான் இருக்க என்று யோசித்து விட்டு ஒரு புன்னகையுடன், இங்க பார் செல்லம், நான் உன்னோட அப்பா இல்ல, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போகல என்க, அதை அவனால் நம்ப முடியாமல் பிடிவாதமாக, இல்ல நீங்க தான் என்னோட அப்பா என்று மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த சிறுவனுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக தான் அவனுடைய அப்பா இல்லை என்பதை புரிய வைக்கிறான். அதை கேட்டு சோகத்தில் கண்கள் கலங்குகிறது. பிறகு சிறிது யோசித்து விட்டு தனது அம்மாவிற்கு போன் செய்கிறான். ஆனால் லைன் கிடைக்கவில்லை. உடனே ஓ என்று அழத் தொடங்கினான். குழந்தை அழுவதைக் கண்டு ஏனோ அவன் மனம் தடுமாறுகிறது. தன்னை அமைதியாக்கிக் கொண்டு அவனிடம், சரி ஓகே, நீ இன்னைக்கு என் கூட தூங்கு, உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்கிறான். தன் அப்பா அப்படி சொன்னதும் அந்த பிஞ்சு குழந்தையின் முகம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. உடனே அவனை அணைத்துக் கொள்கிறான் மித்ரன். பின்னர் சித்தார்த் அவனை தூங்கச் சொல்ல, நான் குளிச்சிட்டு தான் தூங்குவேன், அப்போதான் எனக்கு தூக்கம் வரும் என்று கூறுகிறான். மேலும், அப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா குளிக்கலாமா என்று கேட்க, என்னடா அது, இவன் கூட பெரிய வம்பா போச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்தான். தந்தையின் பாசத்திற்காக ஏங்கும் அந்த சிறுவனுக்கு சித்தார்த்தை விடவும் மனமில்லை, தொந்தரவு செய்யவும் மனமில்லை. ஆகவே சோகமான முகத்துடன், சரிப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நானே போய் குளிச்சுக்கிறேன், நான் இப்போ பெரிய பையன்தானே என்கிறான். அவனது சோகமான முகத்தை காண முடியாமல், சரி ஓகே, நானே உனக்கு குளிச்சு விடுறேன் என்று சொல்லி அவனை தூக்கிக் கொள்ள உடனே சித்தார்த்திற்கு ஒரு முத்தத்தை கொடுக்க குளிக்கச் செல்கின்றனர். மித்ரனுக்கு மாற்று உடை இல்லாததால் அவனுடைய பெரிய சட்டையை அணிவிக்கிறான் சித்தார்த். அது மிகவும் பெரியதாக இருந்தாலும் அவனை பார்க்க மிகவும் கியூட்டாக இருந்தான். பின்னர் அவனை தூங்க சொல்லிவிட்டு அவன் வேறு இடத்தில் படுக்கச் செல்ல தூங்காமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தான். கடுப்பானவன் அவனிடம், என்னாச்சு, ஏன் தூங்காம இருக்க என்று கேட்க, அப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாமா என்று கேட்க, அவனோ முடியாது என்று சொல்ல மீண்டும் சோகமானான் மித்ரன். ஐயோ, இது பெரிய டார்ச்சரா போச்சு என்று எண்ணிக்கொண்டு அவனுடன் சென்று படுத்துக் கொண்டான். இவை அனைத்தும் புதிதாக இருக்க சித்தார்த்தால் தூங்கவே முடியவில்லை. ஆனால் அப்பாவின் கதகதப்பில் ஆழ்ந்து தூங்கி போனான் மித்ரன். மறுபுறம் அனன்யா தன் மகன் எங்கே இருக்கிறான் என்ற கவலையில் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். விடிந்தவுடன் முதல் வேளையாக ஹோட்டலுக்கு கிளம்பியவளை பார்த்த சூப்பர்வைசர், இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்பான பொண்ணா என்று ஆச்சரியமானார். பின்னர் கஸ்டமரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அட்வைஸ்களை கொடுத்துவிட்டு, ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவளுக்கான வேலையை அசைன் செய்துவிட்டு சென்றார். அவளுக்கு கொடுத்த வேலையை சித்தார்த்தின் ரூம் அருகில் செய்து கொண்டிருக்க திடீரென்று லிப்ட் திறக்கும் சத்தம் கேட்டது. அனன்யா ஒளிந்து கொள்கிறாள். அவள் எதிர்பார்த்தது போலவே அஞ்சலி உள்ளே வர, அப்பாடா, எப்படியாவது மித்ரனை கண்டுபிடிச்சிடலாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அஞ்சலி அங்கு ஒரு ரூமின் கதவை தட்ட உள்ளே இருந்து அலங்கோலமான நிலையில் அவளின் பாடிகார்டுகள் வர ஏதோ நடந்திருக்கிறது என்று அஞ்சலியால் யூகிக்க முடிந்தது. அவர்களை அஞ்சலி, தட்டி மாடுகளா, உங்களால ஒரு சின்ன பொடியனை கூட பாத்துக்க முடியலையா, நீங்கெல்லாம் பாடிகார்டுன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சம்பளம் என்று கோபத்தில் கத்தினாள். சித்தார்த்தும் பாடிகார்டும் வந்து அவர்களை அடித்துவிட்டு பையனை தூக்கிச் சென்றார்கள் என்று சொன்னால் அசிங்கம் என்று நினைத்தவர்கள், மேடம் பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தா, நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் என்று பொய்களை அடுக்கி தள்ளினார்கள். அவர்களை கேவலமாக திட்டிவிட்டு அங்கிருந்து அஞ்சலி கிளம்ப ஆயத்தமாக அப்போது கோபமாக வந்த அனன்யா, அஞ்சலி நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, ஒழுங்கா என்னோட பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துடு, இல்லனா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று பொரிந்து தள்ளினாள். ஆனால் அனைவரும் அமைதியாக நிற்க அனன்யா போனை எடுத்து போலீஸ்க்கு கால் செய்ய முயற்சிக்கிறாள். அப்போது அஞ்சலி, ஏண்டா தண்டங்களா, ஒருத்தி போலீஸ்க்கு கால் பண்ணி நம்மள பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்றா, எரும மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிங்கடா அவள என்று மொபைலை பிடுங்கிக் கொள்கிறாள். பாடிகார்ட்ஸ் அவளை பிடித்துக் கொள்ள கோபத்தில் செய்வதறியாத அனன்யா, அஞ்சலி பிளீஸ், நான் என் பையனை தேடணும், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, என்ன புடிச்சு வச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது என்று கெஞ்ச அவளின் அழுகையும் கெஞ்சலும் அஞ்சலிக்கு உற்சாகத்தை தந்தது. ஒரு சைக்கோவை போல அதனை என்ஜாய் செய்தவள், அக்கா டோன்ட் வரி, அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், அவன் போனா என்ன, சித்தார்த் உனக்காக வருவான்ல என்று சொல்ல,
நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் சித்தார்த்தும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள். ஆனால் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாதவர்கள் அனன்யாவை இழுத்துச் சென்றனர். மறுபுறம் இரவெல்லாம் தூங்காமல் இருந்த சித்தார்த்திற்கு மித்ரன் காலையில் சீக்கிரமாக எழ சற்று நிம்மதியானான். ஆனால் மித்ரன் ஏன் அம்மா இன்னும் கால் செய்யல என்று வருத்தமாக இருந்தான். அப்போது சித்தார்த்திடம், அப்பா, அம்மா ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்ல என்று கேட்க அதே குழப்பத்தில்தான் அவனும் இருந்தான். பின் தன்னுடைய பாடிகார்ட்ஸிடம் அனன்யாவை தேடச் சொல்ல சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவர்கள், பாஸ், அந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கா, ஆனா அஞ்சலின்னு யாரோ அவங்கள கடத்திட்டு போயிட்டதா சொல்றாங்க என்று கூறினர். என்ன குடும்பம்டா இது என்று யோசித்தான். அம்மாவை கடத்தி விட்டார்கள் என்று கேட்டதும் பயந்து போன மித்ரன், அப்பா, அம்மாவை எப்ப கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டான். சித்தார்த் மித்ரனுக்கும் அனன்யாவுக்கும் உதவி செய்வானா? அனன்யாவை எங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள வெயிட் பண்ணவும்.